ஹாய் ஹலோ, இது லென்சி. நீங்க இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறது லென்சி டாக்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு தீவு நாடை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு தீவின் வரலாறு அல்ல, ஒரு தொன்மை தூணின் எழுச்சியும் வீழ்ச்சியும், ஒரு இனத்தின் அடையாள பயணமும் கூட. இது இலங்கையின் வரலாறு. இந்திய துணைக்கண்டத்தின் இரத்த உறவுடன் தொடங்குகிறது. காலக்கணக்கில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த தீவு மனித வாழ்க்கைக்கு அரங்கமாக இருந்தது. கல்லறைகள், கருங்கற்கள், தொல்லியல் சின்னங்கள் அனைத்தும் இது ஒரு பழம்பெரும் நாகரிகத்தின் அடையாளங்களாக கூறப்படுகின்றன. இலங்கையின் தொன்மை வரலாறு வேதகால இந்தியாவின் பின்னணியுடன் இணைக்கப்படுகிறது. இந்த தீவு தமிழகத்தின் தொடர்ச்சி என்று பரவலான கோணத்தில் பல ஆய்வுகள் அமைந்துள்ளன. முன்னிறை மக்களாக சுட்டிக்காட்டப்படும் யாக்காஸ், நாகாஸ், ரக்ஷாஸ் இவர்கள் குறித்து இந்திய புராணங்களிலும் இலங்கை தொன்மை எழுத்துகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இலங்கை ஒரு தனி தீவாக மட்டுமல்ல, தொன்மை பரம்பரையின் நீட்சியாகவும் இது கருதப்படுகிறது. வாருங்கள், ஒரு வரலாற்று பயணத்தில் இணைவோம். சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதர்கள் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறினர். உலகம் முழுவதும் அவர்கள் பசுமையாய் பரவத் தொடங்கினர். அவர்கள் ஆசியாவின் கடலோர பகுதிகள் வழியாக ஆஸ்திரேலியா வரை பயணித்தனர். அந்த காலத்தில் கடலின் அளவு குறைந்திருந்ததால் நிலப்பாலங்கள் வழியாக பயணிக்க முடிந்தது. இதே நேரத்தில் இலங்கை இந்திய கண்டத்துடன் நிலப்பாலம் மூலமாகவே இணைக்கப்பட்டிருந்தது. எனவே படகுகள் தேவையில்லை, மனிதர்கள் நடந்தே வந்தனர். மனித வரலாற்றில் மிக முக்கியமான அத்தியாயம் இது. இந்த மண்ணில் இலங்கையில் மனிதனின் மிக பழமையான எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது. அது பாழங்கொடா மனிதன் என அழைக்கப்படுகிறது. இவர்கள் சுமார் 38,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இலங்கை என்பது அத்தனை பழமையான மண்ணாகும். நாம் இப்போது பயணிக்க போவது காலம் கிமு 3000. இதுதான் மனித நாகரிகம் தோன்றிய ஆதி முதல் தருணம். எகிப்து, சுமேரியா, சிந்து நாகரிகம் இவையெல்லாம் மனித இனம் நகரமாக வாழத் தொடங்கிய பிரம்மாண்டமான புரட்சி. ஆனால் அந்த நேரத்தில் இலங்கையின் மக்கள் இன்னும் வேட்டையாடும் பழமை மாறா பழங்குடியினராகவே வாழ்ந்தனர். ஆனால் சில வகை பயிர்கள் வளர்த்ததற்கான சான்றுகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களும் எகிப்துடன் கூட வர்த்தகம் செய்திருக்கலாம் என்பது ஒருவித ஆச்சரியமே. இந்த சான்றுகள் பழமையான வணிக செழிப்பையும் இலங்கையின் முக்கியத்துவத்தையும் காட்டுகின்றன. அடுத்து நாம் பயணிக்க போவது கிமு 2000. மத்திய கிழக்கு மற்றும் உலகின் பல பகுதிகளில் நகர நாகரிகங்கள் தோன்றி மறைந்தன. இந்து குலநாதர்கள் நாகரிகம், பின்னர் வேத காலம் இந்தியாவில் மாற்றங்கள் துவங்கின. தென்னிந்தியாவில் ஒரு தனித்துவமான திராவிட பண்பாடு உருவாகியது. இந்த பண்பாடு இலங்கை மக்களுடன் தொடர்பு கொள்ள தொடங்கியது. இதோ இங்குதான் நமது வரலாற்றின் இன்னொரு சுவாரஸ்ய திருப்பம். இத்தகைய கலாச்சாரம், மரபுகள், சடங்குகள் எல்லாமே தென்னிந்தியா மற்றும் இலங்கை மக்கள் ஒரே தளத்தில் இருந்ததை நிரூபிக்கின்றன. இவை மட்டுமல்ல, ஒரு முன்னோடி எழுத்து முறை கூட இருந்திருக்கலாம் என சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த குறியீடுகள் பழைய சிந்து எழுத்து முறைக்கும் பிறகு வந்த பிராமி எழுத்து முறைக்கும் ஒரு இணைப்பாக இருந்திருக்கலாம் என்று பரந்த கருத்து உள்ளது. இதுவே தமிழின் வீரக்குரல். அடுத்த கட்டமாக நாம் செல்வது ராகமை நகரம் தோன்றும் அதிசய காலம் கிமு 900. இந்த ஆண்டுகளில் இலங்கையின் வடபகுதியில் முதல் நாகரிக நகரங்கள் உருவாகுகின்றன. அதில் முக்கியமானது அனுராதபுர அரசின் தோற்றம். அனுராதபுரம் ஒரு உன்னதமான நகரம். இங்கு வாழ்ந்த அரசர்கள் புத்த மதத்தை தங்கள் ஆட்சியின் தூணாக கொண்டு ஒரு புதிய வழிபாட்டு பண்பாட்டை நிறுவினர். இந்த அரசர்களில் சிறப்பாக போற்றப்பட வேண்டியவர் தேவனாம்பிய தீரன். அவர் தன் புத்த மதத்தை இலங்கையில் அரசு மதமாக்கிய தலைவன். அந்த ஆட்சியில் பௌத்த மடங்கள், பெரிய சதுரகிரிகள், ஸ்தூபங்கள் எல்லாமே துவங்கி இலங்கை முழுவதிலும் ஒரு ஆன்மீக வலிமை நிரம்பியது. அவரது வழியில்தான் வந்தது குடகாமணி அபயன் அல்லது துடுகாமுனு மகதீரன். இவர்தான் இலங்கையின் வீர பாரம்பரியத்தின் உச்சக்குறியாக மதிக்கப்படுகிறார்.
இவர் தமிழர் அரசர் எல்லானை எதிர்த்து போராடிய வீரன். இதுதான் சிங்களர் தமிழர் அரசியல் மோதலின் ஆரம்பம் எனும் வரலாற்று புள்ளி. ஆனால் எல்லாளன் என்பவர் வெறும் அரசன் அல்ல, ஒரு நீதியுள்ள உயர்ந்த குணங்களை கொண்ட பரந்த மன அரசர். அவரது ஆட்சி நேர்மையும் நீதியும் நிறைந்ததென்று சிங்களரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அரசியல் என்பது சாய்வில்லாத சமதளம் அல்ல. அதனால்தான் இரு போரின் மோதல் ஒரு பெரும் போர். இந்த போர் அனுராதபுரம் என்ற பேரரசை மேலும் வலுப்படுத்தியது. துடுகாமுனு வெற்றி பெற்று இலங்கை முழுவதையும் ஒன்றிணைக்கும் ராஜசேகராக மாறினார். அடுத்தது புகழ்பெற்ற பெருமை மிக்க பரம்பரை. துடுகாமுனுவின் பிறகு இலங்கை வரலாற்றில் பல சிறிய ராஜாக்கள் வாழ்ந்தார்கள் சென்றார்கள். ஆனால் இலங்கையின் அடுத்த முக்கிய கட்டமானது பொல்லநறுவா பேரரசின் தோற்றம். அனுராதபுர அரசின் மரபு முடிந்ததும் அரசர்கள் தங்கள் தலைநகரை பொல்லநறுவாவிற்கு தாண்டினர். ஏன் தெரியுமா? முற்றிலும் பாதுகாப்பான இடம், வேளாண்மைக்கு உகந்த நிலம், நாகரிக வளர்ச்சிக்கு பயனளிக்கும் அமைதி. இங்கு வந்தே இலங்கை முழுவதையும் ஒரு மைய அதிகாரத்தில் கொண்டு வந்தனர். இப்போதுதான் வருகிறார் பராக்கிரமபாகு மகதீரன். இவர் ஒரு அரசன் அல்ல, ஒரு ஆளுமை களஞ்சியம். இவர் காலத்தில்தான் பொல்லநறுவா இலங்கையின் பழம்பெரும் தலைநகராக வளர்ந்தது. அவர் கூறிய வார்த்தை, ஒரு துளி நீரும் கடலுக்குள் கலையாமல் வீணாக கசியக்கூடாது. இதுதான் அவருடைய நீர்வள மேலாண்மையின் அடிப்படை கொள்கை. அதற்கேற்ப அறுதிப்பாசன அமைப்புகள், நீர்த்தேக்கங்கள் போன்றவை விரிவாக கட்டப்பட்டன. பராக்கிரம பாகுவின் ஆட்சி கலை, அறிவியல், கல்வி, போரியல், நீரியல் மற்றும் மத அடிப்படையிலான சாதனைகளால் நிறைந்திருந்தது. இவர்தான் இலங்கையில் சிங்கப்பெருமாள். அவர் ஆட்சியில் சிறந்த தொலைநோக்கு திட்டங்கள் அமலாக்கப்பட்டன. கப்பல் துறைமுகங்கள், கடலோடைகள் மற்றும் வெளிநாடுகளுடன் வர்த்தகம். அந்த காலத்திலேயே இலங்கை முதல் சர்வதேச கட்டுமான மையமாக மாறியது. ஆனால் எங்கு உயர்ச்சி இருக்கிறதோ அங்கு வீழ்ச்சியும் வரும் அல்லவா? பராக்கிரம பாகுவுக்கு பிறகு வந்த அரசர்கள் அந்த அளவுக்கு திறமையானவர்கள் இல்லை. அரசாங்கம் சிதறியது, குடியரசுகளாக உடைந்தது. இருப்பினும் பொல்லநறுவா நாகரிகம் இலங்கை வரலாற்றில் ஒரு பொற்கால பருவமாகவே சித்தரிக்கப்படுகிறது. அடுத்த கட்டம் கோனார், யாழ்ப்பாணம், ஐரோப்பிய படையெடுப்புகள். இப்போது வரலாற்றின் வலிமை மாறும் ஒரு காலகட்டம். இலங்கையின் வடபகுதியில் தமிழர் பங்களிப்பு அபரிவிதமானது. பொல்லநறுவா பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் வடகிழக்கு பகுதி யாழ்ப்பாணம் தனியாக ஒளிவிழும் ராஜதந்திர மையமாக மாறியது. இங்கேதான் தோன்றியது யாழ்ப்பாண தமிழரசு அல்லது த ஜாஃப்னா கிங்டம். இந்த அரசும் அதற்கான நாகரிகமும் தமிழர் வீரமும் வணிகமும் கல்வியும் கலந்து உருவான மரபு. இங்கு நல்ல நிர்வாகம், மாண்பு மிக்க கல்வி கட்டமைப்பு மற்றும் மத வழிகாட்டல் அனைத்தும் பூர்ணமாக நிலவின. இந்தியாவின் தெற்கிலிருந்து வந்த குலமடைகள், கோனார், அரண்கட்டி வம்சம் போன்றவை இந்த அரசு வடிவமைப்பில் முக்கிய பங்கு வகித்தன. இந்த அரசின் செல்வாக்கு தெற்கிலும் கூட பரவியது. ஆனால் அந்த சிறப்பை முடக்கும் முதல் வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் வந்தனர், போர்த்துகீசியர்கள். காலம் 1505 CE. தீவின் மேற்கு கரைக்கு வந்த போர்த்துகீசியர்கள் ஆரம்பத்தில் வணிகம் செய்ய வந்தவர்கள் போலவே நடந்தார்கள். ஆனால் அவர்கள் உண்மையான நோக்கம் இலங்கையின் வளங்களையும் மதத்தையும் கைப்பற்றுவதே. பிராமணர்களும் புத்த சமய தலைமையகங்களும் எதிர்ப்பு காட்டினார்கள். ஆனால் போர், சூழ்ச்சி, மதமாற்றம் மற்றும் அரசர்களுக்கு இடையேயான உட்பிரச்சனைகள் இவையெல்லாம் சேர்ந்து போர்த்துகீசியர்களின் அடிப்படை நிலையை வலுவாக்கின. அவர்கள் தங்கள் ஆட்சியை கடற்கரை நகரங்களில் நிலைநிறுத்தினார்கள். மூத்த போர்த்துகீசிய பதிமுனைகள் கொழும்பு, கல்லரி மற்றும் திரிகோணமலை போன்றவை இங்கேயே இருந்து அவர்கள் தங்கள் கத்தோலிக்க மதத்தை ஊக்குவிக்க தொடங்கினார்கள். ஆனால் இது போதும் என சொன்னார்கள் அடுத்த வரிசை குடியாளர்கள், டச்சு. 1600களில் வந்த டச்சு போர்த்துகீசியர்களை துரத்தினார்கள். அவர்கள் புதிய சட்டங்களை கொண்டு வந்தார்கள், VOC, டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ற நிழலுக்குள். ஆனால் அவர்கள் கூட வெறும் வணிகம் மட்டும் நோக்கமாக வைத்திருக்கவில்லை. அவர்களும் மத மாற்றத்தில் ஈடுபட்டார்கள். டச் ரிஃபார்ம் சர்ச்
இலங்கை மக்கள் மீதான மத அழுத்தம் மீண்டும் ஒரு புது பரிமாணத்தை உருவாக்கியது. இதற்கெல்லாம் முடிவு கொடுத்தது பிரிட்டிஷ் ஆட்சியின் வருகை. அதுதான் நம்முடைய பயங்கரமான இறுதி பகுதிக்குள் நுழைவதற்கான வாயில். இப்போது வரலாற்றின் மிக முக்கியமான திருப்பு கோணத்தில் நம்மை கொண்டு வருகிறது. பிரிட்டிஷ் பேரரசின் பிடியில் சிக்கிக் கொள்ளும் இலங்கையின் தொடக்கத்தையே பார்க்க போகிறோம். காலம் 1796. பிரிட்டிஷ் ராணுவம் இலங்கையின் கரையோரங்களை கைப்பற்றியது. போர்த்துகீசியர், டச் எல்லோரும் தற்போது பின்னணி பாத்திரங்கள். முதல் முறையாக தீவு முழுவதையும் ஒரு பேரரசு ஆள ஆரம்பித்தது. 1802 பிரிட்டிஷ் அதிகாரபூர்வமாக இலங்கையை கிரவுன் காலனியாக அறிவித்தது. இதற்கு பிறகு அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? நில அமைப்பை கைப்பற்றுதல். நில உரிமைகள், வரி விதிகள், பண்ணை தொழில்கள் அனைத்தையும் பிரிட்டிஷ் தன் கையில் எடுத்தனர். அவர்கள் பசுமை மலையை பசுமையான பணமாக மாற்றினர். அதாவது தீவின் மேட்டுப்பகுதியில் காஃபி, பின்னர் தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்கள் வளர்ச்சி அடைந்தன. இந்த பண்ணை தொழிலுக்காகவே அவர்கள் இந்தியா மற்றும் மலேசியாவிலிருந்து தொழிலாளர்களை கொண்டு வந்தனர். இதைத்தான் நாம் இன்றும் இந்திய தமிழர்கள் என்று அழைக்கின்றோம். அவர்கள் படபடப்பான உழைப்பாளிகளாய் மலையகத்தில் வாழ்க்கையை உருவாக்கினர். ஆனால் அந்த வாழ்க்கை வெறும் வேலையல்ல. பிரித்துவம், அடக்குமுறை, வறுமை, துன்பம் அனைத்தும் அதனோடு கூட சேர்ந்து வந்தது. இருப்பினும் அங்கேயே இருந்து கிளம்பியது தேசிய உணர்வின் ஒளிக்கதிர். தீவின் மூளை கோணங்களிலும் ஒரு புதிய சிந்தனை பரவல் தொடங்கியது. இந்த நிலம் நமதே, இந்த நாடு நமதே. சிங்கள பௌத்தர்கள், தமிழர் சமூகங்கள், மலையக மக்கள், முஸ்லிம் வர்த்தகர்களும் அனைவரிடமும் ஒரு விடுதலை உணர்வு கிளம்பியது. அனகிரிக தர்மபாலா, பொன்னம்பலம், ராமநாதன், சின்னத்தம்பி, பெட்ரியர் சேல், சோமநாதன், பிரதாப் சிங், JS கோட்டலவலே போன்ற விடுதலை வித்துக்களம் விதைத்த முன்னோடிகள். அவர்கள் எழுப்பிய போராட்டம், அரசியல் அமைப்புகள், விவாதங்கள், பத்திரிகைகள் அனைத்தும் ஒரு எதிரொலியை உருவாக்கின. இலங்கையின் சிற்பக்கலை, கல்வி, கலாச்சாரம், மொழி உரிமை அனைத்தும் தேசிய பாவனையின் ஒரு பகுதியாயின. இறுதியில் 1948 இலங்கை சுதந்திரம் பெற்றது. ஆனால் அது உண்மையான சுதந்திரமா, இல்லை வெறும் ஆட்சி மாற்றமா? இந்த கேள்விக்கான பதில் பின்னர் வரும் இனவாத அரசியலின் ஆரம்பம்தான். இப்போது இலங்கை சுதந்திரம் பெற்றுவிட்டது. ஆனால் உண்மையான சுதந்திரம் தமிழர்களுக்கு கிடைத்ததா? 1948 சிங்கள தேசியவாத அரசியல் தொடங்கியது. முதல் அரசியல் பிழை, சிலோன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். இந்த சட்டத்தின் கீழ் மலையகத்தில் வசிக்கும் லட்சக்கணக்கான இந்திய தமிழர்கள் குடியுரிமை இல்லாதவர்கள் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு இரண்டாம் நிலை குடிமக்களாகவே வாழ்க்கையை தொடர வேண்டிய கட்டாயத்தில் சிக்குகிறார்கள். அது மட்டுமல்ல, 1956 வந்த சின்ஹாலா ஒன்லி ஆக்ட். இந்த சட்டம் இலங்கை அரசாங்கத்தால் கல்வியில், ஆட்சியில், எல்லா துறையிலும் சிங்கள மொழி மட்டும் அதிகார மொழியாக அறிவிக்கப்பட்டது. தமிழர்களின் மொழி, உரிமை, அடையாளம் அனைத்தும் அழிக்கப்பட்டது. இதற்கு எதிராக தமிழர்கள் அமைதியான முறையில் எதிர்ப்பை ஆரம்பித்தனர். சத்தியகிரகா, நடப்பு போராட்டங்கள், அரசியல் எதிர்வினைகள் அனைத்தும் அமைதியாக தொடங்கின. ஆனால் அரசின் பதில் அடக்குமுறையும் வன்முறையும் தான். 1958 முதல் இனக்கொலைகள் ஏற்பட்டன. தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள், வீடுகள் எரிக்கப்பட்டன, பெண்கள் தூக்கி எறியப்பட்டனர், கல்வி வாய்ப்புகள் அவர்களுக்கு மறுக்கப்பட்டன. இன அழிப்பு என்ற வார்த்தை இலங்கை வரலாற்றில் நுழைய ஆரம்பித்தது. தமிழர்கள் தங்களது உரிமைக்காக போராட அரசியல் வழி இல்லை என்பதை உணர்ந்தனர். அப்போதுதான் தோன்றியது இலங்கை தமிழர் செஞ்சொற்கள் மற்றும் சில இயக்கங்கள். TULF, தமிழ் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட், பெடரல் பார்ட்டி அனைத்தும் தங்களது நீதி மிக்க கோரிக்கைகளை முன்வைத்தன. இருமொழி கொள்கை, சுயாட்சி, தமிழர்களுக்கான தனி மண்டலங்கள். ஆனால் அரசு அதை முற்றாக நிராகரித்தது. முடிவாக 1983 ஒரு கவிகை, ஒரு கடுமையான திருப்புமுனை, பிளாக் ஜூலை, ஒரு பயங்கரமான இனவெறி கலவரம். தமிழர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அரசாங்கம் பார்வையாளராக இருந்தது. இங்கேதான் தோன்றியது LTTI, தமிழீழ விடுதலை புலிகள். இது வெறும் ஒரு ஆயுத குழு அல்ல,
ஒரு மாற்றில்லாத எதிரொலி. தமிழர்கள் சுயமாக வாழ ஒரு தடைப்பட்ட போராட்டம். ஆனாலும் அதன் பின்னணியில் ஒரு தீராத வழி, ஒரு அழிவின் ரேகை. இப்போது இலங்கையின் நிலை ஒளிகாட்டும் தேசியமில்லை, ஒளிப்படும் தீமையோடு நகரும் உள்நாடு. 1983 ஏற்பட்ட பிளாக் ஜூலை இனப்படுகொலைக்கு பிறகு தமிழரின் போராட்டமும் புதிய வடிவம் எடுத்தது. ஆயுதம். இலங்கை தமிழர் இயக்கங்கள் பலவாக இருந்தாலும் அதன் நடுவில் தனி அடையாளமாக வெடித்தது தமிழீழ விடுதலை புலிகள், LTTI. அவர்கள் லட்சியம் தனி தமிழீழம். அவர்கள் ஒழுங்கமைத்த சேனை, கடற்படை, விமானப்படை, நுணுக்கமான திட்டமிடல் அனைத்தும் ஒரு அரசு போன்ற அமைப்பை உருவாக்கியது. இப்படியே இலங்கை உள்நாட்டு போர் விரிந்து ஒரு பூரண போர் நிலைக்கு மாறியது. போர் வெறும் களத்தில் நடக்கவில்லை, அது வீட்டுக்குள் நுழைந்தது. சிறை இருப்பவர்களின் மீதான பயங்கரமான அடிதடிகள், பெண்களுக்கு நேர்ந்த பாலியல் வன்முறைகள், சிறு பிள்ளைகளுக்கே கையில் ஆயுதம் கொடுக்கப்பட்ட நிலை. இலங்கை அரசு LTTI இடையேயான போரில் பொதுமக்களே முக்கியமான பலியானார்கள். இது மனித நேயத்தின் எல்லையை கடந்து சென்றன. 1990களில் சில அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகள் LTTI பயங்கரவாத குழுவாக அறிவித்தன. ஆனால் உலக தமிழ் மக்கள் இதை ஒரு விடுதலை இயக்கமாகவே பார்த்தனர். அத்துடன் வந்தது தமிழ் சினிமா, இலக்கியம், கலாச்சாரம், கவிதைகள் அனைத்தும் தமிழீழ வேதனையை உலக அளவில் பேச துவங்கினர். பின்னர் வந்தது 2006 2009 வரை இலங்கை அரசு தனது முழு படையுடன் இறுதி போரில் ஈடுபட்டது. முல்லைத்தீவு, கிளிநொச்சி, புளியன் ஒழுங்குகள் அனைத்து முற்றிலும் சுற்றி வளைக்கப்பட்டன. பொதுமக்கள் கம்பத்தில் சிக்கிய எரிமனிதர்கள் போல தவித்தார்கள். 2 தரப்பும் தாக்குதல்களில் ஈடுபட்டது. ஆனால் பெரும்பாலான உயிரிழப்பு பொதுமக்கள். வளையறை போர் ஒரு பக்கம், போராளிகள் மறுபக்கம். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் யாரும் பிழைக்க முடியவில்லை. 2009 மே 18 இலங்கை அரசு போர் முடிந்தது என்று அறிவித்தது. அதிகாரப்பூர்வமாக இலங்கை உள்நாட்டு போர் முடிவடைந்தது. ஆனால் அது தமிழர்களின் விடுதலையா அல்லது அழிவா? பிறகு என்ன ஆயிற்று? மாயமானவர்கள் ஆயிரக்கணக்கில். போர் குற்றங்கள் மறைக்கப்பட்டன. மனித உரிமை விசாரணைகள் உலகமே கேள்வி கேட்க எழுப்பியது. இலங்கை யுத்தம் முடிந்துவிட்டது என்பதே வரலாறாக இருக்கலாம். ஆனால் அது தமிழரின் வழியை முடிக்க முடியுமா? 2009 போரின் முடிவு என்று உலகம் சொன்னாலும் தமிழர்களுக்கு அது ஒரு புதிய ஆரம்பம், புதிய துயரத்தின் ஆரம்பம். படைகள் போனதும் பட்டயங்கள் மற்றும் மிச்சமில்லை. பிறந்த மண்ணில் பெற்றதொன்றும் இல்லாத நிலை. முள்ளிவாய்க்கால் என்ற பெயர் ஒரு நினைவாக மட்டுமல்ல, அது ஒரு தமிழர் மனசாட்சியின் எரியும் புண்ணாக மாறிவிட்டது. 20,000ற்கு மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்தனர் என்ற புகார்கள் சர்வதேச அமைப்புகள் தொடர்ந்து விசாரிக்கின்றன. இருப்பினும் நீதிக்காக ஒரு அதிகாரப்பூர்வ நடவடிக்கையே இன்று வரை இல்லை. போர் முடிந்த பின்னர் புதிய போராட்டம் ஆரம்பமானது. அனைத்தும் அடையாள போராட்டம். நிலச்சரிவுகள், சமத்துவ வாய்ப்புகள் மறுப்பு, மீள் குடியேற்ற திட்டங்கள், பாகுபாடு, போர்க்களத்தில் காணாமல் போனவர்கள் பற்றிய சுயமான பதில் இல்லாமை, இவை அனைத்தும் தமிழர் மனதில் நாம் இன்னும் ஆளப்படுகின்றோம் என்ற உணர்வை ஊட்டியது. அதே நேரத்தில் உலகின் பல பாகங்களில் வாழும் தமிழ் குடியிருப்புகள் ஒரு புதிய அரசியல் பங்கு வகிக்க தொடங்கின. இலங்கை தமிழர்களுக்கான நியாயம், நினைவெழுச்சி, உரிமை மீட்பு, வழிகாட்டும் மேடைகள் அனைத்தும் வெளிநாட்டு தமிழ் இயக்கங்களில் வளர்ந்தன. கனடா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, மலேசியா, அங்கு தமிழீழ நினைவு தீபம் எரிகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவு நாள், தீப ஒளி நிகழ்ச்சிகள், ஈழ கவிதைகள், இனவழிப்பு கருத்தரங்குகள் அனைத்தும் உலகில் தமிழ் உணர்வை தூண்டின. இறுதியில் இப்போது என்ன? எதிர்காலம் எங்கே? தமிழர்கள் மீள் கட்டுமானம் வெறும் வீடுகள் கட்டுவதல்ல, அது உணர்வுகளை கட்டும் முயற்சி. தமிழர் கல்வி மேம்பாடு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், முன்னோடி பெண்கள் தலைமையிலான சமூக மையங்கள், இனநேய அரசியல் உரைநடை, இவைதான் எதிர்காலத்தின் நம்பிக்கை கீற்றுகள். இலங்கை அரசியல் அமைப்பு இன்னும் சிங்கள மயமாகவே இயங்கினாலும் தமிழர் விழிப்புணர்வு உறுதியுடன் நிற்கிறது. இந்த வரலாறு ஒவ்வொரு தமிழனும் தெரிந்திருக்க வேண்டிய உண்மை. தமிழர் வீரத்தின் சாட்சிகள். இனிவரும் தலைமுறைகள் இந்த வரலாற்றை மறக்கக்கூடாது, எடுத்து கூற வேண்டும். கேட்கட்டும், அறியட்டும், பகிரட்டும்.